கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டணம் அருகே ஒட்டன்கோட்டா ஏரியில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பது அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஏரஹள்ளி கிராமத்தில் உள்ள ஒட்டன்கோட்டா ஏரியில் பல ஆண்டுகளாக அந்த பகுதி மக்கள் குத்தகைக்கு மீன்களை வளர்த்து வருகின்றனர். ஏரியின் அருகே செயல்பட்டு வரும் தனியார் மாங்கூழ் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் ஏரியில் கலந்துதான் மீன்கள் உயிரிழப்புக்கு காரணம் என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ள பொதுமக்கள் நீரை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரியிலேருந்து வலது காயல் வழியாக நீர் தண்ணி வருது பாசனத்துக்கு. அந்த கம்பெனியில் அந்த பெட் ஜூஸ் தயாரிக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கெமிக்கல் எல்லாத்தையும் அந்த வாய்க்காலில் கலந்து வெளியேற்றதுனால விவசாயம் மாசுபடுது. ஆடு மாடு குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி உகந்ததாக இல்லை. ஏரியில் வந்து இப்போ பிடபிள்யூடியில் ஏதோ பணம் கட்டி ஏதோ ஏரி கிராமத்தில் குத்தகைக்கு விடுறோம் மீன் குத்தகை. அதில் இப்போ ஒரு 10 டன் வரைக்கும் மீன் செத்து போச்சு. அது நேற்றுக்கு நடந்த விஷயங்க. இந்த விஷயத்த வந்து இப்போ அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்துறாங்க. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிடபிள்யூ அந்த நீர்வளத்துறை, இங்கே கலெக்டரேட்டு, அப்புறம் பொலிசின் அது எல்லா இடத்துக்கும் தபால் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். காவேரிப்பட்டினம் காவல்துறைக்கும் தகவல் கொடுத்துருக்குறோம். இந்த தகவலை வந்து இங்கே கொடுக்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கிறோம். இப்போ எங்கள் வாழ்வாதாரமே விவசாயம் தான். இந்த விவசாயமே வந்து அழிச்சிட்டு நாங்கள் எப்படி வாழ முடியும்? அதனால் வந்து நேரில் வந்து ஆய்வு பண்ண சொல்லி அதிகாரிகளுக்கு தகவல் சொல்ல வந்திருக்கிறோம். வந்து நேரில் ஆய்வு பண்ணிட்டோம். நாங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் வந்து தகவல் பார்த்தாவே தெரிஞ்சிடும்.